காளியம்மாள் என் உடன் பிறந்தவள், என்னோட சொத்து எல்லாமே அவளுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே இவர் சாஃப்ட்வேரை ஒர்க் பண்ண வச்சிருவாரு. சைமன் வந்துருவாரு. அது என்ன, அங்க போய் தனியா வேலை செஞ்சுட்டு இருக்கிற, தனியா நீ கூட்டம் போட்டுருவியா? கட்சினா ஒன்னா இருக்கணும், இந்த மாதிரி தனியாலாம் போய் வேலை பார்த்துட்டு தொலைச்சு அப்படின்னு சொல்லிடுவாரு. இது தெரியாத காளியம்மா காணாம போயிட்டாங்க. காளியம்மா மட்டுமா காணாம போனாங்க, காளியம்மா கூட இன்னும் பலரும் காணாம போனாங்க. அவங்க எல்லாரும் சொல்ற ஒரே காரணம், சீமான் எங்களை மதிக்கிறது இல்ல, நாங்க சொல்ற கருத்துக்களை எடுத்துக்கிறது இல்ல, எங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கறது இல்ல. ஆனா இந்த வேலையெல்லாம் பாக்குறது யாரு? சைமன். ஆனா கெட்ட பேர் யாருக்கு? சீமானுக்கு. எந்த சீமானுக்கு? இந்த நாட்டையும் இந்த மக்களையும் இந்த மண்ணையும் இந்த வளத்தையும் இந்த நலத்தையும் இங்க இருக்கிற எல்லாத்தையுமே பேரன்பு கொண்டு நேசிக்கிற சீமானுக்கு. இந்த கெட்ட பேரெல்லாம் சீமானுக்கு வந்துருது. ஆனா பாருங்க, இவன் அப்பாவி மாதிரியே இருக்கானுங்க. தெல்லவார்த்தலம் பண்றது பூரா இந்தவன் இவருக்கு சப்போர்ட் ஆகி